திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நால்வர் திருவடிகளை வணங்கி நாம பார்க்க போறது சேக்கிழார் அருளிய திருத்தொண்டர் புராணம் என்னும் இந்த பெரிய புராணத்தை வியாக்கியான வித்தகர், பெரிய புராண விரிவுரையாளர் புலவர் எஸ் சந்தர் எம்ஏ அவர் உரைநடை செய்த இந்த வரலாறை தான் நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு இரண்டாவது வரலாறாக வருது. இதில் இது வரைக்கும் நம்ம சுந்தரமூர்த்தி, அதாவது நம்பி ஆரூரர் திருவாரூர் வந்தடைந்தார், வன்தொண்டர் திருவாரூர் வந்தடைந்தார்னு முடித்தோம். இப்போ திருவாரூரில் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. மற்ற வீடியோவுக்கெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் எடுத்து பார்க்குறீங்க, 10 நிமிஷம் என்ன சொல்கிறேன்னு இதையும் கேளுங்க. இப்போ வாங்க நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு பார்ப்போம். திருவாரூர் பெருமான் திருவாரூரில் உள்ள அன்பர்களிடம் நம்பி ஆரூரன் வருகின்றான், நான் இங்கு வருமாறு அவனை அழைத்தேன், நீங்கள் எதிர்கொண்டு அவரை வரவேற்பீர்களாக என்று அருள் செய்தார். திருவாரூர் திருத்தொண்டர்களுக்கு பெருமான் இவ்வாறு சொல்லி அருளியதனால் திருவாரூர் தியாகேசரே வருகின்ற நம்பி ஆரூரரை விரும்பி அருளுகிறார். எனவே வருபவரே நம் பெருமான் ஆவார் என்று திருத்தொண்டர்கள் எண்ணினர். நம்பி ஆரூரரை வரவேற்க மாளிகைகள், மண்டபங்கள் ஆகியவற்றை அலங்கரித்தனர், கொடிகளை கட்டினர், பாக்கு மாவிலை தோரணங்கள், பூரண கும்பங்களை விளக்கமுற வைத்தனர். தொண்டர்களை நம்பி ஆரூரரை எதிர்கொண்டு அழைத்தனர். நம்ம போன வாரமே பார்த்துட்டோம். கும்ப கலசம் வச்சு நம்பி ஆரூரரை அழைக்கிறாங்க. சிவபெருமான் சொன்னதுனால அந்த தியாகேசருக்கு பிடிச்சவராக நம்ம நம்பி ஆரூரர் இருக்கார். ஆகையினால என் பெருமானுக்கு என்ன நம்ம செய்வோமோ அது மாதிரி நம்பி ஆரூரருக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார் திருக்கூட்டம் நம்பி ஆரூரரை வணங்கியதும் ஆரூரரும் அவர்களை வணங்கினார். தம்மை வரவேற்க வந்த சிவனடியார்களை நோக்கி நம்பி ஆரூரர் அடியவர்களே, எம் பெருமான் எழுந்து அருளியிருப்பது ஆரூர், அவர் என்னையும் ஏற்றுக்கொள்வாரா என்பதை கேட்டு சொல்லுங்கள் என்று வேண்டினார். இத்தகைய பொருள்படும்படி கரையும் கடலும் எனத் தொடங்கும் பதிகத்தை பாடி அருளினார் ஆரூரர். சிவபெருமான் என்னை ஏற்றுக்குவாரா, என்னையும் கூப்பிடுவாரா, மதிப்பாரான்? மதித்து தானே கூப்பிட்டுருக்கார். அடியவர்களே நீங்கள் போய் கேளுங்க, என்னையும் ஆட்கொள்வாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரான்னு அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி கரையும் கடலும் அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு. இறைவன் எழுந்தருள் இருக்கும் திருவாயிலை நோக்கி வணங்கிய ஆரூரர் தேவாசிரியன் மண்டபத்தினையும் வணங்கி கொண்டு மூலத்தானத்தை சூழ்ந்துள்ள திருமாளிகையின் வாயிலை அடைந்தார். புற்றிடங்கொண்டார் என்ற திருப்பெயரை பெற்ற திருவாரூர் பெருமானை உள்ளம் உருக வணங்கினார். உடலையும் உருக்கும் தேவார திருப்பதிகம் பாடினார். அப்போது சுந்தரரே, எம்மையே உனக்கு தோழனாக தந்தோம் என்று இன்று முதல் எமக்கு நீர் தோழன், திருமண கோலத்தில் உம்மை நாம் ஆட்கொண்டோம். நீர் அன்றிருந்து மனக்கோலத்தோடு என்றும் இருப்பீராக, உம் ஆசை தீரும்படி மண் உலகில் விளையாடுவீராக என்று திருவாக்கு எழுந்தது. நம்பி ஆரூரர் போகிறாரு. உள்ளே போயிட்டு கோயில் உள்ள மூலஸ்தானத்தில் போய் புற்றிடங்கொண்டார வணங்குறாரு. வணங்கின உடனே திருவாரூர் போகலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேங்க. ஆனால் அழகான
அந்த திருவாரூர் சிவபெருமான் நடந்த திருவடிப்பட்ட அந்த மண்ணை மிதித்து அங்கேயே நாங்கள் நிறைய நேரம் இருந்தோங்க. ஆனால் இரவில் போனதுனால ஊரை நல்லா சுற்றி பார்க்க முடியல. கோவிலை நல்லா வளம் வந்துட்டு அந்த கோவில் வாசலே நாங்கள் சமைச்சு 3 மணி நேரம் இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தோம். அந்த கோவில் அழகும் அப்போ அந்த 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 கோபுரம் அப்படியே சதுர மாட்டோம் உட்காந்துங்கிற மாதிரி இது என்ன ஒரு அழகு, அப்படி ஒரு அழகு. அப்போ ஆரூராரை பார்த்து நம்பி ஆரூரரே புற்றிடம் கொண்டார் சொல்கிறார். சிவபெருமான் சொல்கிறார், எப்பா உன்னை திருமண கோலத்தோடையே நான் தடுத்தாட்கொண்டேன், நீ எப்போதும் மனக்கோலத்தோடையே இரு, இன்னிலிருந்து நான் உனக்கு தோழன், நான் உன்னை நண்பனாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள் பாலிக்கிறார். சுந்தரரே அப்படின்னு அன்னைக்கு கூப்பிட்டு சொன்னவர் தான் நாம் சுந்தரரை பிடிச்சிக்கிட்டோம். அன்றிலிருந்து நம்பி ஆரூரர் தம்பிரான் தோழன் என்ற திருப்பெயர் பெற்றார். சிவபெருமானுக்கு தோழர் ஆனார். அருள்வாக்கு கேட்ட தம்பிரான் தோழர், என்னை தடுத்தாண்டு கொள்ள வந்த பெருமானே, திருவாரூரில் வீற்றிருக்கும் கண்மணியே, நாய் போன்ற என்னையும் மதித்து உன் திருவடியாகிய அருளை தந்தாய். பாருங்க, சிவபெருமானுடைய திருவருளை பெற்ற அவர் சிவபெருமானுடைய பிம்பம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நாய் போலன்றாரு. ஏன்னா அவங்க மண்ணுலகுக்கு வந்தவுடனே அந்த ஒரு இதுவெல்லாம் இருக்காது இல்லையா, எல்லாத்தையும் மறைச்சிடுறாரு. அவருடைய நடராஜருடைய தத்துவமே அதுதான். அவருடைய தூக்கிய திருவடியும் அந்த அபய கரமும் வீசிய கரமும் இந்த உடுக்கை ஏந்திய கரமும் தீச்சட்டி ஏந்திய கரமும் காத்து அழித்து மறைத்து அருளி கொடுக்கக்கூடியது. இப்படி 5 படைத்து 5ஐயும் செய்கிற அந்த அழகு திருமேனி எப்படியெல்லாம் சொல்கிறார் பாருங்க. நாய் போன்ற என்னையும் மதித்து அருள் திருவடியாகிய அருளை தந்தாய், அஃது உன் கருணையால் எனக்கு கிடைத்தது என்று கூறி வணங்கினார். அவருடைய கைலாயத்தில் இருந்து வந்தார், இப்படியெல்லாம் அவருடைய திருவருள் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆகையினால சிவபெருமான் நம்மளையும் ஆட்கொண்டாரேன்னு சந்தோஷப்படுறார். நமக்கு எதனா தெரியுமா, முன் ஜென்மத்தில் என்னவா இருந்தோம் எதுவாக இருந்தோம், அதையெல்லாம் மறைச்சிருக்கிறதுனால தான் நிம்மதியாக இருக்கிறோம். இல்லைன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். முன் ஜென்மத்தில் நடந்ததும் ஞாபகத்தில் இருந்தோம்னா நிம்மதியாக வாழுமா? நேற்று நடந்தது நினச்சாலே ரணகலமாக இருக்குது மனசு. இதில் வேறு முன் ஜென்மத்தது இருந்தால் என்ன பண்ணுறது? அதையெல்லாம் சிவபெருமான் அப்படி ஒரு அருள் பாலிச்சிருக்கார். எப்படி பாருங்க, கருணையால் எனக்கு கிடைத்தது என்று கூறி வணங்கினார். புற்றிடங்கொண்டாரின் சந்நிதியில் இருந்து தியாகேச பெருமானுக்கு முன்பு வந்து வணங்கினார். மணக்கோலத்திலேயே இருக்க வேண்டும் என்ற வார்த்தை பெற்ற தம்பிரான் தோழர் சுந்தரர் ஆனார். இதில் இருந்து தாங்க அவருக்கு சுந்தரர்னு பேர். ஆகையினால தான் நம்ம சுந்தரா சுந்தரா சுந்தரான்றோம். சிவபெருமானே சுந்தரான்னு கூப்பிட்டார். அவருடைய அழகிய வடிவத்தையும் மணக்கோலத்திலேயே இருக்கணும் அப்படின்றதையும் கூப்பிட்டு சுந்தரான்னு கூப்பிட்டாரு. சுந்தரர் இறைவன் திருவருளால் ஆதி சைவருக்குரிய கோலத்தை ஏற்றார். சந்தனம், மணிமாலை, மலர் மாலை போன்றவற்றை அணிந்தார். அவ்வாறு அழகு கோலத்துடன் புற்றிடங்கொண்டாரை பாடி துதித்து வாழ்ந்து வந்தார் சுந்தரர். சுந்தரர் திருவாரூருக்கு வருவதற்கு முன்பாக கமலியார் திருவாரூரில் பதியிலார் குளத்தில் அவதரித்தார். அவர் கையிலையில் உமையம்மைக்கு தொண்டு செய்தவர். திருவாரூரில் பறவையார் என்னும் பெயருடன் வாழ்ந்து வந்தார். அந்த அம்மா சங்கிலி நாச்சியாரும் கமலினி நாச்சியாரும் அந்த கைலாயத்தில் 2 பேரும் பார்வதிக்கு தொண்டு செய்கிறாங்க. சும்மா அவர் பூ பறிக்கும் போது அவங்க 2 பேரையும் கமலியையும் சங்கிலி நாச்சியாரும் பார்த்ததனுடைய பலனாக பூலோகத்தில் வந்து பிறக்கிறாங்க. அவங்களும் சுந்தரரும், நீ அவங்கள பார்த்துட்ட, நீ போய் அங்கே போய் உன்னுடைய கர்மாவை கழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அப்போ தான் வந்து இங்கே சொல்கிறாரு, அந்த கமலினி அம்மா தான் வந்து பறவை நாச்சியாராக அங்கே திருவாரூரில் பிறந்திருக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம முடிப்போம். அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்போ புற்றிடங்கொண்டாரை வணங்கி நம்ம
திருவாரூரில் தியாகேஸ்வரரையும் வணங்கி நம்ம கமலி அம்மையாருடைய பறவை நாச்சியாருடைய புராணத்தை சொல்ல போகிறாங்க. அவரை திருமணம் பண்ணுறதை சொல்ல போகிறாங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம். இதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குற அருமையாக இந்த நம்பி ஆரூருடைய சுந்தரருடைய வரலாறை கேட்கறது பெரும் பாக்கியம். பாவையார் இளமையை உடைய பெண்மானோ, பூவின் இளைய அரும்போ, தேனின் முதிராத இளம் பதமோ, இளம் பவள கொடியோ, சந்திரனின் இளங்கொழுந்தோ, மன்மதனின் கையில் இருக்கும் வில்லோ என்று அவரது அழகை உலகத்தார் எண்ணி வியந்தனர். அப்படி ஒரு அழகோடு அந்த அம்மா பறவை நாச்சியார் அந்த திருவாரூரில் இருக்கிறாங்க. வரும் பதிவில் நம்ம பார்ப்போம். 12ஆம் திருமுறை வரும்போது நம்ம நம்பி ஆரூருடைய சுந்தரருடைய வரலாறை மறுபடியும் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். இது பெரிய புராணம். சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்தது. இது உங்களை வந்து சேர்ந்தது. அனைவரும் நல்ல ஆதரவு கொடுத்து பார்த்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயரணும், வியூவர்ஸ் பெருகணும். உங்களுக்காக தான் நான் குறைந்த நேரத்தில் போடுறேன். இல்லைன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் சுந்தரருடைய வரலாறு மொத்தமாக படிச்சுட்டு போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாவது கேளுங்க, பாடுங்க, படிங்க. இதையெல்லாம் கேட்கறது நம்மளுக்கு புண்ணிய லிஸ்ட்டில் உயர்த்தும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.